நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025 நம்ம பார்ப்போங்க. இந்த 2025 மிக முக்கியமான 3 கிரக பயிற்சிகள் இருக்குங்க. முதலாவதாக சனிப்பெயர்ச்சி, அடுத்து குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி அப்படின்னு 3 முக்கிய கிரக பயிற்சிகள் இருக்குது. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? சனி பயிற்சி பலன்களுக்கு அதிக முக்கியத்துவம். ஏன் அப்படின்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த சனியானது ஒரு சனி பகவானானவர் ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு பயிற்சி ஆகிறதுக்கு எடுத்துக்கிறார். அப்போ இது நாள் வரைக்கும் கடந்த 2.5 வருட காலங்களாக கும்பராசியில் இருந்தவர் தற்பொழுது மீன ராசிக்கு போகிறார். காலபுருஷனுக்கு 11ஆம் இடமான கும்பத்திலிருந்து 12ஆம் இடமான மோட்சஸ்தானம், விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசிக்கு போகிறாருங்க. 29/3/2025 சனிக்கிழமை மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் சனி பகவான். 3/6/2027 வரைக்கும் மீன ராசியில் இருக்காருங்க. 2 முறை வக்ரமாகிறார். எப்போ அப்படின்னா 2025 ஜூலை மாதத்துலேருந்து 2025 நவம்பர் மாதம் வரைக்கும் வக்ரமாகிறார். அடுத்து 2026 ஜூலை மாதத்துலேருந்து 2026 டிசம்பர் மாதம் வரைக்குங்க. இந்த மாதிரி 2 முறை வக்ரமாகி வக்ர நிவர்த்தியும் ஆகி நமக்கு அற்புதமான பலன்களை வாரி வழங்க சனி பகவான் காத்திருக்கிறார். சனி பகவானுக்கு ஒரு சிறப்பு என்னன்னாங்க, நேர்மையானவருங்க. நேர்மையானவங்களுக்கு அதிக மரியாதை கொடுக்கக்கூடியவர், அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர். அதே மாதிரி உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சனி பகவானுக்கு இருக்குங்க. இவ்வளவு சிறப்பான இந்த சனி பகவானுக்கான பயிற்சிகள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்ப்போம். துலாம் ராசிக்காரங்களுக்கான சனி பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பாருங்க, துலா ராசிக்காரங்க நேர்மையானவங்களா இருப்பாங்க. யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு துலாம் இருந்தாவே போதுங்க, அந்த குடும்பத்தோட பொறுப்புகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த குடும்பத்தை முன்னேற்றி கொண்டு வரக்கூடிய ஒரு தன்மை இந்த துலா ராசிக்காரங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சனி இந்த ராசியில் உச்சமாகறனால இவங்க உழைப்பு அந்த உழைப்புக்கு அவ்வளோ முக்கியத்துவம் தருவாங்க. கடின உழைப்பாளிகளாக இருப்பாங்க. 5ல் சனி இது நாள் வரைக்கும் இருந்துக்கிட்டு உங்களுக்கு அதிகப்படியான மனக்குழப்பத்தை கொடுத்துட்டு இருந்தாருங்க. தொட்டதெல்லாம் பிரச்சனை. எப்போ பார்த்தாலும் உடல் ஒரு மாதிரி அசதியாக சோர்வாகவே இருக்குங்க, ஒரு மாதிரி லேசினஸாகவே இருக்குது அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ எல்லா பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரப்போகுதுங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 3, 6, 11ஆம் இடங்கள் நல்ல இடங்கள், சாதகமான இடங்கள் அப்படின்னு சொல்லுவோங்க. நம்மளோட புண்ணிய காலம் எப்போ அப்படின்னா சனி பகவான் எப்போல்லாம் நமக்கு 3ஆம் இடத்துக்கு வராரோ, 6ஆம் இடத்துக்கு வராரோ, 11ஆம் இடத்துக்கு வராரோ அப்போ தான் நம்ம போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியங்களுக்கான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு விதிங்க. அப்போ உங்களுக்கு இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இப்போ அந்த மாதிரியான ஒரு பலன் கிடைக்க போகுதுங்க. துலாம் ராசிக்காரங்க கடந்த 2.5 வருஷமாக இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாகவே அதிகப்படியான பிரச்சனைகளையும் ஏதாவது ஒரு டென்ஷன், குழப்பம், எதை எடுத்தாலுமே பாருங்கள் ஒரு தடையாகவே இருக்குது, தாமதமாகவே இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைமையை அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அது உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதுங்க. 6ல் சனி அரசனையும், அதாவது ஆண்டியையும் அரசனாக்கும் அப்படிங்கிறது ஒரு பழமொழிங்க. கட்டாயம் உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். உடனே நான் பில்கேட்ஸ் ஆயிடுவேனா, அம்பானி ஆயிடுவேனா அப்படின்லாம் கிடையாதுங்க. உங்களோட நிலையிலிருந்து கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சே தீருங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இப்போ சனி பகவான் இருக்கிற இடத்துக்கு நன்மையை செய்வார். அப்போ 6ஆம் இடத்துல சனி இருக்கிறனால உங்களுக்கு நீண்ட நாள் எதிரிகள் இருந்தாங்கன்னா அவங்க இப்போ ஒரு முடிவுக்கு வர போகிறாங்க. ஒன்று உங்களை விட்டு அவங்க விலகி போயிடுவாங்க, இல்லை ஊரை விட்டு போயிடுவாங்க. நீங்கள் அவங்கள விட்டு தெளிவாக விலகிடுவீங்க. உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் ரொம்ப ரொம்ப நாளாக பண்ணாத தப்புக்கு கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கேங்க, அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த கஷ்டத்துக்கு எல்லாம் இப்போ ஒரு விடுவு காலம் உங்களுக்கு வரப்போகுதுங்க. ஒரு சிலருக்கு பாருங்கள் அடிவயிறு பிரச்சனை, எதை சாப்பிட்டாலும் ஒரு மாதிரி வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி, இறப்பையில் பிரச்சனை, என்ன பிரச்சனைனா கண்டுபிடிக்க முடியலைங்க, ஐடென்டிஃபை பண்ண முடியல, எல்லாம் பார்த்தாச்சு, செக் பண்ணியாச்சு, எல்லாம் சரியாக இருக்குங்கிறாங்க, ஆனால் எனக்கு வலி இருக்குது. இது எல்லாம் இந்த சமயத்தில் உங்களுக்கு தீரப்போகுதுங்க. உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க.
தாய்மாமன் வர்க்கம் வந்து தாய்மாமா கிட்ட அவருக்கு வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது சரியாகக்கூடிய அமைப்பு, சித்திக்கும் உங்களுக்கும் ஏதாவது சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அது சரியாகக்கூடிய அற்புதமான அமைப்புகள் நல்லா இருக்குங்க. ப்ரமோஷனுக்காக காத்துட்ருக்கேங்க, கடந்த 3 வருஷமாக ப்ரமோஷனுக்காக பார்த்துட்ருக்கேங்க. என்னோடய ஜூனியர்ஸ்லாம் கூட ப்ரமோஷன் ஆகி அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. ஆனால் எனக்கு கிடைக்கவே இல்லைங்க. இப்போ உங்களுக்கு சனி பகவானோட அருளால் உங்களுக்கு இடம் மாறுதலும் கிடைக்க போகுதுங்க, ப்ரமோஷன் கிடைக்க போகுது. உத்தியோக ரீதியாக வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கும். அது எப்படிங்க வெளிநாடு? 12ஆம் இடத்தை வந்து பார்க்குறீங்கன்னா சனி பகவான் பார்க்குறார். அது மட்டும் இல்லாமல் காலபுருஷனுக்கே வெளிநாடு அப்படிங்கிற இந்த 12ஆம் இடத்துக்கு காரணம் அப்படி இடத்துல வந்து சனி பகவான் இருக்கார். அதனால் வெளிநாடு போகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ உங்களுக்கு 6ஆம் இடத்துலேருந்து சனி பகவான் தனது 3ஆம் பார்வையாக வந்து 8ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அப்போ இன்சூரன்ஸ் மூலியமாக பணவரவு ஏதாவது பெண்டிங் இருந்துச்சுன்னா அது இந்த சமயத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதாவது பரம்பரை சொத்து இருக்குங்க, அதுலேயும் கோர்ட்டு கேஸ்ன்னு இருந்துகிட்டே இருக்குது. சும்மா ஒரு அடிக்காக எங்களை வந்து கோர்ட்டுக்கு இழுத்துட்ருக்காங்க. அந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ முடிவுக்கு வரப்போகுதுங்க. அந்த கோர்ட் கேஸ் உங்களுக்கு முடிஞ்சு அந்த பரம்பரை சொத்து உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குங்க. ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த சமயத்தில் 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறனால நமக்கு ஏதாவது ஆயிருமோ, நம்ம உடம்புக்கு ஏதாவது வந்துருமோ, நமக்கு லைட்டாக நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கே, ஹார்ட் அட்டாக் வந்துருமோ, இந்த மாதிரி அதீத கற்பனையை தயவு செஞ்சு விட்டுருங்க. இந்த மாதிரி கற்பனையே வேண்டாம். உங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு அப்படி ஒரு டவுட்டாக இருந்தால் ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வாழ்க்கை துணையோட குடும்பம் அப்படிங்கிறது 8ஆம் இடம்ங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இப்போ உட்காந்து மனம் விட்டு பேசுங்க. பேசி அந்த பிரச்சனையை தீர்த்துக்கோங்க. குடும்பத்தோட சந்தோஷமாக இந்த காலத்தில் நீங்கள் இருக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியோட பார்வை உங்களுக்கு 12ஆம் இடத்துல படுதுங்க. 12ஆம் இடத்துல சனி பார்க்குறனால வெளிநாடு போகக்கூடிய அமைப்புங்க. வெளிநாடு போகிறதுல இருந்து வந்த தடைகள் நீங்கும். வெளிநாட்டில் இருக்கங்க சிட்டிசன்ஷிப் கிடைக்கல, அதெல்லாம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னா இந்த சமயத்தில் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி உங்கள் அம்மாவோட அப்பாவோட அம்மா இவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. இப்படி இருக்கும்போது இப்போ நிறைய வந்து பயணங்கள் போவீங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷனுக்காக காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்து 10ஆம் பார்வையாக உங்களுக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாருங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அதிகமான உழைப்பு நீங்கள் எந்த அளவு கொடுக்குறீங்களோ அதுக்கான பலனை சனி பகவான் கட்டாயம் கொடுப்பாருங்க. முயற்சிகளினால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிற இருக்க போகுதுங்க. அதாவது கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் பேசக்கூடிய அதை மீடியாவில் இருக்கிறவங்க நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குங்க. கவனமாக பேசிக்கோங்க. அதே மாதிரி மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களும் வந்து தெளிவாக பேசுங்க. இல்லைன்னா ரெக்கார்ட் பண்ணி அதுலேயும் சில பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் மட்டும் கவனமாக இருங்க. குறிப்பாக இளம் பருவ பெண்கள் குறிப்பாக கவனமாக இருங்க. அதாவது தெரிஞ்சவங்க கிட்ட பேசுங்க, தெரியாதவங்க கிட்ட ஃபோனில் பேசி அவங்க மூலியமாக சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தீங்கன்னா போதும். மற்றபடி பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம், குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், குரு ஏன்னா உங்களுக்கு பாருங்கள் குருவும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு வந்துடுறார். அங்கேருந்து 1, 3, 5 பார்க்குறாரு. கட்டாயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், முயற்சிகள் பலிதமாகும், ஒரு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இது எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குங்க. அப்போ இன்னும் இவ்வளோ சிறப்பாக இருக்கிற இந்த சனிப்பயிற்சி காலத்தை இன்னும் சிறப்பாக மாற்றிக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடும் நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க. உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, நீசமாக இருக்காரா, சனி பகவானோட சூழ்நிலை உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஜாதகத்தில் இப்போ சனி வந்து சூரியன் இருக்க இடத்துக்கு வராரா இல்லை சந்திரன் இருக்க இடத்துக்கு வராரா இந்த மாதிரி பார்த்து தாங்க நம்ம பலன் எடுக்கணும். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.